HDFC பேங்க் Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 19,221 crores வந்து நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 9.1%ல இருக்கு. அண்ட் அவங்க சேம் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 13 ரூபீஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா 13,702 crore அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 8.5%ல இருக்கு. அண்ட் அவங்க டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஷேருக்கு 12 ரூபீஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட், நம்ம டாட்டாவோட கம்பெனி தான். அவங்க வந்து போனஸ்க்கான ஒரு டிசிஷன் எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் 22 அன்னைக்கு. ஸோ அன்னைக்குமே அவங்க Q4 ரிசல்ட்டும் வருது, பிளஸ் அவங்களோட டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் அப்படியே அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து Q4 ரிசல்ட்டும் அண்ட் அவங்க டிவிடெண்டுக்கான டிசிஷனும் ஏப்ரல் 24 அன்னைக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸும் அவங்க Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஷேருக்கு வந்து 0.60 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2.6% கிட்ட ஏறி இருக்கு. இது எதனாலனா ஐடிசி வந்து அந்த ஃபார்ம் சஸ்டைனபிலிட்டி அசஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் ஒன்று ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் சிகரெட் கம்பெனி கிட்டத்தட்ட அவங்களும் நல்ல குட் ப்ராஃபிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நிஃப்டியோட எஃப்எம்சிஜி இண்டெக்ஸுமே நல்லா ஏறிச்சு.